வக்ஃபு திருத்த சட்டப்படி எந்த நில வகைப்படுத்தலையும் மேற்கொள்ளவோ புதிய உறுப்பினரை நியமனம் செய்யவோ கூடாது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வக்ஃபு திருத்த சட்டம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக என்றும் துணை நிற்பேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவு. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் நடைமுறையை அனுமதிக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியுமா என்றும் ஜெகதீப் தங்கர் கேள்வி. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாக ஜெகதீப் தன்கர் குற்றச்சாட்டு. சட்டப்பிரிவு 142 நீதிமன்றத்தின் அணுவாயுத ஏவுகணையாக மாறிவிட்டதாகவும் கருத்து. ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி பயணம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல். அதிமுக பொதுக்குழு விவகாரம் குறித்து வரும் 28ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணை. அனைத்து புகார்தாரர்களும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் தகவல். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. அதிமுக தனித்தே ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை. தேவையற்ற சந்தேகங்களை எழுப்பி அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம். அமித்ஷாவும் இபிஎஸும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவுடனான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. சில பேச்சுகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதே தவிர கூட்டணி பலமாகவே உள்ளது. பாஜக தேசிய தலைமை விளக்கம். அதிமுகவின் நிலைப்பாடுகள் குறித்து கட்சி தலைமையின் அனுமதியின்றி பேட்டி கொடுக்க வேண்டாம். தம்பிதுரை பேசியது சர்ச்சையான நிலையில் நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் இபிஎஸ் வேண்டுகோள். அதிமுக பாஜக கூட்டணியில் எப்போது வேண்டுமானாலும் விரிசல் வரலாம். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அமைச்சர் சேகர்பாபு ஒருமையில் பேசியதாக கூறி பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல். 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட போது அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். பொய்யான தகவல்களால் விவகாரத்தை திசை திருப்ப முயல்வதாக தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு. சர்ச்சை பேச்சு தொடர்பாக உரிய ஆதாரம் உள்ளதால் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறைக்கு எச்சரிக்கை. அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு.
தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. கட்சித் தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடைபெற்றுள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகவும் வேதனை. தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சாகிர் பாபா அறிவிப்பு. விசைத்தறி நெசவாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை. கூலி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநிலம் முழுவதும் போராட்டம். சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை பட்டாசுகள் வெடித்து கொண்டாடிய வேலூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி முதல் மண்டல கருத்தரங்கம் ஏப்ரல் 26 அல்லது 27 தேதிகளில் கோவையில் நடைபெறும் என தகவல். சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்குழு தலைவராக மருத்துவர் அன்புமணியை நியமித்திருக்கிறேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் எக்ஸ் தள பதிவு. மாணவியை தனியாக அமர வைத்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் உட்பட 3 ஜாமீன் மனுக்களை அவர்கள் சரணடையும் நாட்களில் பரிசீலிக்க வேண்டும். கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது NIA. கோவிட் சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை குண்டுவெடிப்பில் பயன்படுத்தியது அம்பலம். சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே அரசு பேருந்து மெட்ரோ ரயில் தூணில் மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்குள்ளான மாணவர் சின்னதுரை மீது மர்ம நபர்கள் தாக்குதல். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க தனிப்படை காவல்துறை தீவிரம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். தரையில் அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். பெண்ணை இளைஞர் எட்டி உதைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை நாளை கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு தொல்லியல் துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டீசல் மற்றும் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து வேலை நிறுத்தம் திரும்ப பெறுவதாக அறிவிப்பு. சோனியா ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு கண்டனம்.
தெலங்கானாவில் அமலாக்கத்துறைக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். இந்திய பொருளாதாரம் அடுத்த 3 ஆண்டுகளில் ஜெர்மனி, ஜப்பானை விட பெரியதாக இருக்கும். நித்தி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் தகவல். மேற்கு வங்கத்தில் வேலை இழந்த தகுதியான ஆசிரியர்கள் பணியில் தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. புதிய ஆசிரியர்களின் நியமனங்களை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் துணை பயிற்சியாளர் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளர்கள் நீக்கம். பார்டர் கவாஸ்கர் கோப்பை தோல்வி எதிரொலியாக பிசிசிஐ அதிரடி நடவடிக்கை. நடிகர் சூரியின் புதிய படத்திற்கான டைட்டில் லுக் போஸ்டர் நாளை காலை 11:30 மணிக்கு வெளியாகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு நடிக்கும் தக் லைஃப் திரைப்படம். படத்தின் முதல் பாடலான ஜிங்குச்சா நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மீண்டும் மீண்டும் புதிய உச்சத்தை தொடுகிறது தங்கத்தின் விலை. சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாய்க்கு விற்பனை.